அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏழ்பி ஜோதிட ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு பரிகார ஆலயத்தை பத்தி பார்க்க போறோங்க. பொருந்தல் அப்படிங்கிற ஒரு ஆறு ஒண்ணு அங்க ஓடுது. பொருந்தல் ஆறு டேம் அப்படின்னா அது அங்க ரொம்ப விசேஷம். அதனால இப்ப அந்த ஊருனுடைய பேர் என்ன, அந்த பொருந்தல் ஆறு அப்படிங்கிறத மட்டும்தான் வச்சிருக்காங்க. அதனால அந்த பொருந்தல் ஆறு டேமுக்கு பக்கத்துல அப்படிங்கிறது தான் இருக்கு. இந்த ஆலயத்தினுடைய பெயர் என்ன, இது என்ன தெய்வங்கள் இங்க இருக்கு அப்படின்னா, நம்ம கிராம தேவதைகள் மாதிரி பிரசித்தி பெற்ற ஒரு நல்ல ஒரு அனுகிரகத்தை தரக்கூடிய கருப்பர் கோவில். ஆத்தி மரத்து ஐயா அம்மாபட்டி கருப்பர். சரி, இந்த ஆத்தி மரத்து ஐயா கிட்ட உள்ள ஒரு விசேஷம் என்ன தெரியுமா? இந்த நிறைய பேருக்கு இந்த காத்து கருப்பு அடிச்சிடுச்சு, பேய் பிடிச்சிருச்சு, தீய தாக்கங்கள் உள்ள இருக்கு, ஆவி பிடிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரியான நம்ம கிராமப்புறங்கள்ல, இன்னைக்கு நகர்ப்புறங்கள்லயும் நிறைய நம்ம பாக்குறோம். அந்த மாதிரியான உள்ள சூழ்நிலைகள் உள்ளவங்களை இங்க அழைச்சிக்கிட்டு போய் அந்த கருப்பர்கிட்ட, அந்த ஆத்திமரத்த ஐயா கிட்ட ஒரு தீர்த்தம் எப்போதுமே வச்சிருப்பாங்க. அந்த தீர்த்தத்தை அடிச்சு விட்டு, அவங்க தீர்த்தத்தை அடிச்சாவே அங்க உள்ள எல்லா துஷ்ட நிகழ்வுகளும் ஒதுங்கிடும். அடிச்சு விட்டு ஒரு கயிறை கையில கட்டி விட்டுருவாங்க. அதையும் தாண்டி அந்த கோவில் எல்லைகள்ல நுழையும் போதே நிறைய ஆடுவாங்க. என்ன பண்ணுவாங்க, அவங்க எல்லாம் அங்க வச்சு அடக்கி, அங்க இலுப்பை மரம் அப்படிங்கிறது தான் அங்க உள்ள ஸ்தல விருட்சம். நல்ல பெரிய பெரிய இலுப்பை மரங்கள் இருக்கும். அந்த இலுப்பை மரத்துல கொண்டு போய் அந்த முடிய வச்சு ஆணி அடிச்சு இறுக்கி விட்டுருவாங்க. அத்தோட சரி, அவங்களுக்கு பிடிச்ச அந்த காத்து கருப்பு ஏவல் பிள்ளி சூனியம் எல்லாம் விலகி போறதாக ஐதீகம்.